ரவுடி பையெல்லாம் வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கே இங்கே தெரியல நான் யாருன்னு அப்படின்றான். சார் சாமியே இல்லைன்னு சொல்கிறவன் அறநிலையத்துறை அமைச்சராக சாமி இருக்குதுன்னு சொல்கிறவங்க ஆகிட்டு போகிறாங்க. என்ன இப்போ இதில் பிரச்சனை? அட்லீஸ்ட்டு சாமி இருக்குது, இறை நம்பிக்கை இறை அச்சம் இருக்கிறவங்க போனால் சிவன் சொத்து கொலநாசம்னுவாங்க. சிவன் இருக்குதுன்னு நினைக்கிறவன் எப்பா இந்த காசு எடுத்தா இதெல்லாம் ஆயிடும்னு நினைப்பான். சிவனாவது மண்ணாது அதெல்லாம் ஒன்றும் இல்லடான்றவன் பாரி சுருட்டுருவான்ல. இது இயல்பு தான். அப்போ சாமியே இல்லைன்னவன் அங்கே போய் நின்று சுருட்டுறதை விட சாமி இருக்குதுன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் பயபக்தியா ஒரு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நம்ம வந்து இறைவன் நமக்கு எதனா கூலி கொடுத்துருவாரு ஒரு நம்பிக்கை தானே, ஒரு நினைப்பு தான். அப்படி நின்று அவங்க ஓரளவுக்கு நல்லா தான் செய்வாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இது என்ன பிரச்சனை? சமூக நீதின்றீங்க. இப்போ கன்சிராம் சொன்னார் சார், இந்த சிஸ்டம் வந்து இப்படி ஹரிசாண்டலா இருக்கு, வெர்டிகலா இருக்கு. அதாவது ஒருத்தனுக்கு மேல ஒருத்தனுக்கு கீழே ஒருத்தனுக்கு கீழே ஒருத்தனுக்கு கீழே. இதுல பிராமணர்கள் 3%. ஒரு பெண்ணை காமிச்சு சொல்லுவார். அதாவது இப்போ இந்த பெண் இருக்கு இல்லையா, இது வந்து கேப், இது பிராமணர்கள், இவங்க மேல இருக்காங்க. அப்படியே படிநிலையா ஒன்னா கீழே இருக்கிறதா சொல்றாங்கல்ல. இந்த கேப் என்ன பண்ணும்? இந்த கேப் நினைச்சா இந்த சிஸ்டத்தை இயங்க விடும். அதாவது இந்த பேனாவை எழுத விடும். இந்த கேப் நினைச்சா பேனாவை க்ளோஸ் பண்ணி இந்த கேப் எடுத்து இப்படி வச்சு இதை ஹரிசாண்டல் ஆக்குனார். ஒரு சாதிக்கு பக்கத்துல ஒரு சாதி 3% பிராமணர் இருக்கான்னு சொல்றோமா, அவங்களுக்கு 3% இடஒதுக்கீடு. அடுத்து யாரு ஒரு சாதிக்கு பக்கத்துல ஒரு சாதியை வச்சு இந்த டிஸ்கிரிமினேஷன் அளவுக்கு எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பண்ணுங்க. வெர்டிகல் சிஸ்டத்தை ஹரிசாண்டல் சிஸ்டமா மாத்துன்னு சொன்னார். இப்போ அப்படி எடுத்துட்டு போங்களேன். அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு நாம இப்போ நாங்கள் சொல்றோம்ல, எங்கள் சமூகத்திலிருந்து எங்கள் மக்களின் பிரதிநிதித்துவத்துக்கு ஏற்ப 22% இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு ஒரு 7 பேரை கொடுத்தது 8 பேரை கொடுத்தது நாங்கள் வரவேற்கிறோம்ல. அந்த மாதிரி அந்த மக்களின் பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டு போங்க. சரியா தானே இருக்குது. இதுல என்ன இருக்குது? இப்போ என்ன அது பூதம் வந்தவனே எல்லாத்தையும் கட்சி திண்டுமா? எப்பா உங்ககிட்ட இருந்து தப்பிச்சோமே, அது போதாதான் எங்களுக்கு. அதால இது கொடுத்தது நாம் வந்து வரவேற்கிறோம். கொஞ்சம் மனசாட்சி உள்ளவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும்ல. நீங்கள் கொடுத்த உடனே வந்து அவங்க எப்படி உங்களுக்கு எதிராக இருந்திருப்பாங்க? இப்போ மற்றவங்களாம் மற்ற கம்யூனிட்டி பீப்புள் தானே அமைச்சரவையில். 2 பேர் வந்து எப்படி அந்த அமைச்சரை வச்சு பாய்சன் ஆகிடுவாங்க, இல்லை அந்த துறையை எப்படி ஆகிடுவாங்க? அந்த துறையை ஆனால் முதல்வர் எதுக்கு இருக்காரு, அதிகாரிகள் எதுக்கு இருக்கிறாங்க? அதெல்லாம் கொடுத்து பார்ப்போமே. ரவுடி பையெல்லாம் வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கே இங்கே தெரியல நான் யாருன்னு அப்படின்றான். நான் அப்போ மட்டும் இல்லை இப்பவும் அப்படிதான் அப்படின்னு சொல்கிற ஆளெல்லாம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு போடுறோம். கொஞ்சம் இந்த மாதிரி ஆட்களை போட்டு ஒரு சேஞ்சை பார்ப்போமே.